என்னங்க கிளம்பிட்டேன், போயிட்டு வரட்டுங்களா? எப்படி வெளிலேருந்தே பேசுகிறாங்க பாரு முனியம்மா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இன்றைக்கி நான் கிளம்பி ரெடியானோடனே எனக்கு அந்த சீன் நினப்பு வந்துருச்சு. ஒவ்வொரு டைம் ஓடி வந்து கேமரா முன்னாடி நின்று போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு அது கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்கள மாதிரி நம்ம இப்படி இருக்கமே அப்படி இருக்கமே அப்படிலாம் நினைக்காம நல்ல ஒரு தைரியமான ஸ்பீச். அந்த பெண்களுக்கு அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இன்னும் மேலும் மேலும் நல்ல லெவலுக்கு போக முடியும். ஆனால் அவங்கள்ட்ட அது நிறையவே இருக்குது. ஆனாலும் ஒரு சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளவோ போராடி நம்ம எப்படினாவது இதெல்லாம் மறந்துடணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம எதுலேயுமே கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நினச்சி நானும் ஒரு டைம் எழுந்து நிற்பேன், விழுந்துருவேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சி என்னை கீழே விழ வைக்கும், மறுபடியும் எழுந்து நிற்பேன். அந்த என்னை கூட எல்லோரும் சொல்லுவாங்க, பரவாயில்ல, இவ்வளோ உங்கள் வீட்டில் இப்படி ஒரு துயர சம்பவம் துக்கங்கள் நடந்தால் கூட அதை நீங்கள் வெளிக்காமிச்சிக்காமல் எல்லா பார்ட்டிக்கும் வரீங்க போகிறீங்க மேடம் அப்படின்னு என்னை சொல்லுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே தான் இருக்கும், அதை வெளிக்காமிச்சிக்க மாட்டேன். என்னுடைய முகமே அப்படி. எவ்வளோ தூரம் உடம்பு சரியில்லைன்னா கூட போய் நின்னா டாக்டர்கிட்ட என்னம்மா பண்ணுது, யாரும்மா பேஷண்ட்டுன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு என் மூஞ்சி இருக்கும். என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு கிடைக்கிது, தானாகவே கிடைக்கிது, நம்ம கேட்காமலே கிடைக்கிது. இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் நான். என்னென்னு கேட்டால், எங்கள் மாமியார் வெங்காயம்லாம் உரிச்சு தருவாங்க, பூண்டு உரிச்சு தருவாங்க, முருங்கைக்கீரை உருவி தருவாங்க. அது ஒண்டி தான் அவங்க செய்வாங்க. அவங்க இப்போ இல்லை, 93 வயசில் இறந்துட்டாங்க. ஆனால் உரிச்சு வச்சுட்டு கொண்டு போய் மடியில் உள்ள குப்பையை கொட்டிட்டு திரும்ப வந்து அவங்க காலிலே அவங்க தட்டி விட்டு எல்லாத்தையும் சிதறடிச்சிருவாங்க. இவங்க தானே வச்சுட்டு போனாங்க, இப்படியே கொட்டுறாங்களே இவங்க, அது எப்படி நம்ம வச்சுட்டு போன பொருளை நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு என்னோடய வயசு அப்போ 22 21 வயசில் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு 59 வயசு ஆயிடுச்சு, 60 நடந்துகிட்ருக்கு. இப்போ நானே என்ன பண்ணுறேன், என் கையை ஒரு நேரத்தில் டபக்குன்னு அப்படி ஆடிடுது, அது தட்டி விட்டு கீழே ஊற்றிடுறேன், காப்பியை ஊற்றிடுறேன். சமயத்தில் கீழே இருக்கிறதே தெரியாமல் என்ன காலுக்கு உணர்வு இல்லாமல் அதை தட்டி விட்டுறேன். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நம்ம மாமியாரை பார்த்து கேட்டோம். ஆனால் அதாவது கோவமாக சண்டையாக கேட்கல, நினச்சிப்பேன் நானே மனசுக்குள்ளே, இவங்க ஏன் இப்படி அவங்களே போட்டுட்டு அவங்களே தட்டி விட்டு வர்றாங்களேன்னு. இன்றைக்கி தான் புரியுது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், குருத்து மட்டை பழுத்த மட்டையை பார்த்து சிரிச்சிச்சான். அது மாதிரி நான் சிரிக்கலை, உண்மையிலே கடவுளுக்கு உண்மையை சிரிக்கலை, நினச்சிக்குவேன். ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்பேன். அவங்கள்ட்டையும் கேட்பேன் சமயத்தில், ஏன் தேப்பை வச்சுட்டு போனீங்க தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்பேன். ஆனால் இப்போ தாங்க புரியுது, ஒரு வயசில் மூளை சொன்னதெல்லாம் நம்ம கை கால்லாம் கேட்டுச்சு. ஆனால் 60 வயசுக்கு மேலே மூளை சொல்கிறதையெல்லாம் நம்ம கை கால் கேட்க மாட்டேங்குது. நம்ம கை கால் சொல்கிறத தான் மூளை கேட்க வேண்டியதாக இருக்குது. மூளை என்ன தான் ஆர்டர் போட்டாலும் நம்மளால் அந்த செய்கையை செய்ய முடியல, அந்த கையை ஆட்ட முடியல, அந்த மாதிரி